2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பொது தேர்தலுக்கான கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆசி தியாகராஜன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்து முக்கிய பெருமவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து தொடங்கி அதற்கான பணிகளை முன்னெடுத்து இன்று தேர்தல் பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2021 சட்டமன்ற தேர்தலை போல 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்குமான வாய்ப்பை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். 2021 அந்த வாய்ப்பை வழங்கிய போது நாங்கள் தவற விடாமல் 4 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய கரூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். இந்த 5 ஆண்டுகளில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக இந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீடு வாரியாக ஒவ்வொரு வாக்காளரையும் நேரிலே சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள், வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து நடைபெறக்கூடிய இந்த மகத்தான தேர்தல் திருவிழாவில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கழக தலைவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கின்றேன். சில பேர் சில கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை அரசு செய்த சாதனைகளை, முதலமைச்சர் வழங்கிய திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி நாங்கள் வாக்குகளை சேகரிக்கின்றோம். எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் 5 ஆண்டுகளும் பொறுப்பில் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏதாவது சாதனைகளை சொல்லியிருந்தாங்க, செஞ்சிருந்தாங்கன்னா அதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு அவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை விட எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்பது இந்த தேர்தலில் ஒரு சூப்பர் ஸ்டாராக அமைந்திருக்கின்றன. அடித்தட்டு மக்கள் வரை அந்த தேர்தல் அறிக்கை சென்றிருக்கின்றன. நிச்சயமாக முழு ஆதரவை எங்களுடைய கரூர் மாவட்ட மக்கள், கரூர் தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாளைக்கு முதல்வர் கூட்டத்திற்கு நாளை நடைபெறுகின்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தில் ராயனூர் பகுதியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கழக வேட்பாளருக்கு ஆதரவாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த